ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளரான என் சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, அனைத்து புனித அந்தோணியாரின் பக்தர்களே, இன்றைக்கு கொடியேற்றி நம்முடைய மேல் நாரியப்பனோர் பதுவா அந்தோணியாரின் விழாவை கொண்டாடத் தொடங்குகிறோம். எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு இங்கே நீங்கள் வந்திருக்கிறீர்கள். என்னுடைய ஆசையெல்லாம் புனித அந்தோணியாரின் பரிந்து பேசலால் நீங்கள் இன்னும் நிறைவாக, மகிழ்ச்சியாக, மன நிம்மதியோடு வாழ வேண்டும் என்பதுதான். புனித அந்தோணியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, புனித அந்தோணியார் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகிறவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் புனித அந்தோணியாரை கோடி அற்புதர் என்று சொல்வது தகும் அத்தனை புதுமைகளை அவர் செய்கிறார் என்பதுதான். பாருங்கள் பிரியமானவர்களே, புனித அந்தோணியார் நம் எல்லாரையும் நிறைவாக வாழ அழைப்பு விடுக்கின்றார். குடும்பத்திலும் சரி, அர்ப்பண வாழ்விலும் சரி, இவ்வளவு நாள் எப்படி இருந்தோமா தெரியாது, இன்னையிலிருந்து நான் போய் இன்னும் முழுமையாக வாழப் போகிறேன், இன்னும் மகிழ்ச்சியை கொடுக்க போகிறேன், இன்னும் சிலருக்கு நம்பிக்கை அளிக்க போகிறேன் என்று போக வேண்டும். அதுதான் இன்றைக்கு அந்தோணியார் செய்யக்கூடிய புதுமை என்று நான் கேட்பது. பாருங்கள், இங்கே வருகிறவர்கள் யாரும் மீண்டும் பழைய மனிதராக இருக்கவே கூடாது. பாருங்க, அந்தோணியார் 15 வயசுலே மடத்துக்கு போயிட்டார், அகுஸ்தினார் மடத்துக்கு. ஆண்டவருக்கு தன்னையே கொடுத்தார், விவிலியத்தை நன்றாக கற்றுக்கொண்டார், ஜெபித்தார், இறையியலை கற்றுக்கொண்டார். அத்தோடு போதும் என்று இருந்தாரா? இல்லை. பாருங்க, 5 பிரான்சிஸ்கன் சகோதரர்கள் அநியாயமாக மெரோக்கோவிலே கொல்லப்பட்டு அவருடைய திருப்பண்டங்கள் கொண்டு வரப்பட்டன. அந்தோணியார் உள்ளம் பற்றெறிந்தது. ஆண்டவரே, என்னை உமக்கு கொடுக்க விரும்புகிறேன், நானும் அங்கே போக போகிறேன். அகுஸ்தினார் சபையில் இருந்தேன், சரிதான், பாதுகாப்பு. இப்போது பிரான்சிஸ்கன் சபையிலே சேர்ந்து நற்செய்தி அறிவித்து என்னுடைய உயிரை கொடுக்க போகிறேன், என்னுடைய ரத்தத்தை சிந்த போகிறேன். இது நாள் வரை குடும்பத்தில் இருந்த ஏதோ சரிதான், என் கணவருக்கு தொல்லை, என் மனைவிக்கு தொல்லை, பிள்ளைகளுக்கு தொல்லை. ஆண்டவரே, இன்றையிலிருந்து நல்ல மனிதனாக வாழப்போகிறேன், இன்னும் முழுமையாக கொடுப்பேன், அன்பு கூறுவேன், அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் தியாகம் செய்வேன். அப்படிப்பட்டவர்கள் தான் அந்தோணியாருடைய பக்தர்கள். பிரியமானவர்கள், நானும் இன்னும் அதிகமாக ஆண்டவருக்காக வாழ வேண்டும். அந்தோணியார் போனாரு, என்னாச்சு? மலேரியா காய்ச்சல். போன வழியாவே திரும்பி அனுப்புறாங்க. எப்படி ஏமாற்றம் பாருங்க. திருப்பி தான் சொந்த நாட்டுக்கு கப்பல் வரும்னு பார்த்தா சிசிலியாவுக்கு போயிடுது, இத்தாலி பக்கம் போயிடுது. புலம்பினாரா? முணுமுணுத்தாரா? ஆண்டவர் தானே வழி நடத்துகிறார். புனித பிரான்சிஸ் அசிசியார் நடத்திய அந்த மாபெரும் பேரவையிலே பங்கு கொண்டார். அடையாளம் தெரியாமல் இருந்தார். திடீரென்று ஒரு நாள் அவரை மறையுரை கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தினார்கள். யார் கொடுப்பது என்று தெரியாமல் தவிக்கும் போது பாருங்கள், வல்லமையுள்ள வார்த்தையை அறிவித்தாரே பாருங்கள். அதிலிருந்து தொடர்ந்து அறிவித்தார். 2வது செய்தி, என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பான பக்தர்களே, முணுமுணுக்காதீங்க. ஏன்னா இவனை கட்டிக்கிட்டனோ தெரியலையே,
ஏன் தான் இந்த வேலை தான் எனக்கு கிடைச்சதோ தெரியலையே, ஏன் தான் இந்த மறை மாவட்டத்தில் இந்த சபையில் இருக்கிறனோ தெரியலையே சொல்லாதீங்க. அந்தோணியார் அப்படி சொன்னாரா? சொல்லவே இல்லையே. ஆண்டவர் அவரை அடையாளம் கண்டார், உயர்த்தினாரே. பாருங்கள், இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே கூடி வந்திருப்பது 100 ஆண்டு வாழ்ந்த ஒரு மாபெரும் மனிதனை கொண்டாட அல்ல, 36 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர், 36 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதர். இருந்தாலும் மறக்கப்படுவதே இல்லை. நான் பல முறை அங்கே அந்தோணியார் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற கல்லறைக்கு போயிருக்கிறேன், பதுவா நகரில். அந்த கல்லறையை தொட்டு வேண்டும் போது எப்படி சிலிர்த்து போனேன் தெரியுமா? அழியாத அவருடைய நாக்கை பார்த்தபோது, இந்த நாக்கு தானே ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து சொன்னது, எத்தனையோ பேருக்கு நம்பிக்கை கொடுத்தது, மனம் மாறச் செய்தது. பாருங்கள், நம்ம நாக்கும் இருக்கு, என்னத்த பேசுது, கண்டதெல்லாம் பேசுது சில நேரத்தில். அவருடைய நாக்கு இன்றைக்கும் அழியாமல் இருக்கிறது. பாருங்கள், இதுதான் புனித அந்தோணியார். பாருங்கள், எப்போது நாம் சாகிறோம் என்பது முக்கியம் இல்லை. என் பாசமான சகோதர சகோதரிகளே, கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மற்றவர்களின் மகிழ்ச்சிக்காக, மன அமைதிக்காக, மற்றவர்களின் துன்பத்தை துடைக்க, மற்றவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நாம் வாழ்கிறோமா என்பதுதானே முக்கியம். உன் பிள்ளைகள், உன் கணவர், உன் மனைவி, உன் பங்கு மக்கள், உன்னுடைய இலக்கு மக்கள் எல்லாரும் இன்னொரு அந்தோணியாரை உங்களில் பார்த்தால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். பிரியமானவர்கள், புனித அந்தோணியார் பரிந்து பேசுகிறார். எவ்வளவு புதுமைகள் அவரால். விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம், எவ்வளோ பேர் பரிந்து பேசுகிறார்கள். முதல்ல பார்த்தா அபிரகாம், தொடக்க நூல் 27 சொல்லப்பட்டிருக்கிறது. அபிமெலேக்கிட்ட ஆண்டவர் சொல்றார், அவன் ஓர் இறைவாக்கினர், அவன் உனக்காக மன்றாடினால் நீ பிழைப்பாய். பாருங்க, அபிரகாமினுடைய நம்பிக்கை, அதை தாண்டி அவருடைய ஜெபம். தப்பு செய்தது அபிரகாம் தான், இருந்தாலும் கடவுள் அபிமெலேக்கிட்ட சொல்றார், அவன் ஒரு இறைவாக்கினர், அவன் ஜெபித்தால் நீ பிழைப்பாய். உங்களுக்கு தெரியும், 18ஆம் அதிகாரத்தில் அபிரகாம் வந்து தன்னுடைய அண்ணன் மகன் லோத்து, அவன் இருந்த அந்த சோதோமை அழிக்கப் போகிறார் என்று கடவுள் சொன்னார். எப்படி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறார், ஆண்டவரே 50 நீதிமான் இருந்தா அழிச்சிருவியா? அழிக்க மாட்டேன். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் 5 பேர் குறைஞ்சா, 45 பேர் இருந்தா அழிச்சிருவியா? அழிக்க மாட்டேன். ஆண்டவர் அழிக்க மாட்டேன்னு சொல்ல, அப்ப 40 பேர் இருந்தா அழிச்சிருவியா? இப்போ 5 2 தடவை குறைச்சாரு. அவன் திருப்பி இன்னும் தைரியம் வந்துடுச்சு போல இருக்கு. 40 பேர் சரி, இப்போ 30 பேர் மட்டும் இருந்தா நீ வந்து குறைச்சு அவங்கள அழித்து விடுவாயா? கடவுள் அழிக்க மாட்டேன்னு சொல்ற. 20 பேர் இருந்தா அழிச்சிருவியா? அடுத்தது பாரு, அப்பவும் அழிக்க மாட்டேன்னு கடவுள் சொல்ற. 10 பேர் இருந்தால் அழித்து விடுவாயா? அழிக்க மாட்டேன். இதுக்கு மேலே கேட்கறதுக்கு வெக்கமா போச்சு போல இருக்க, பேசாமல் போயிடுறார். ஒரு பக்கம் ஆண்டவர் அவருடைய உறவினரை காப்பாற்றுகின்றார், இன்னொரு பக்கம் அந்த நகரை அழிக்கிறார். அது வேறு விஷயம். பாருங்க, கண்ணீர் விட்டு கதறி ஜெபிப்பது. அந்தோணியார் உங்கள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறார், அபிரகாமை போல ஜெபிக்கிறார். ஜெபித்து உங்களுக்கு நன்மையை பெற்று தருகிறார். இன்னொரு பக்கம் நாம் அந்தோணியாராக, ஆண்டவரே என் பிள்ளையை காப்பாற்று, ஆண்டவரே என் உறவினர் இப்படி அலைகிறார்களே காப்பாற்று, ஆண்டவரே, ஆண்டவரே என் கணவரை காப்பாற்று, அவரை மனம் திருத்து. நாமும் பிரியமானவர்களே, we should become intercessors every day. ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசி கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்க வேண்டும். அதே போலத்தான் மோசேயை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றார்,
இவர்கள் சிலையை செய்து விட்டார்கள், இவர்களை அழிக்கப் போகிறேன். பாருங்க, விடுதலை பயணத்திலும் தொடக்க நூலிலும் வாசிக்கிறோம், மோசே கெஞ்சி இந்த மக்களை அழிக்க போறேன்னா என்னை அழிச்சு ஆண்டவரே, எப்படியாவது காப்பாத்து ஆண்டவரே, உன்னை பத்தி தப்பா நினைச்சுக்குவாங்க, இங்க பாலைவனத்துக்கு கூட்டு வந்து இவங்களை அழிக்க தான் கூட்டு வந்தேன், கேலி பண்ணுவாங்க, நீ கையாலாகாதவன்னு சொல்லுவாங்க. எப்படி மோசே கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிறார் பாரு. பிரியமானவர்களே, இங்கே வந்திருக்கின்ற எல்லாரும், இந்த இறை வார்த்தையை கேட்கிற எல்லாரும் பரிந்து பேசி ஜெபியுங்கள், ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள். ஒரு பக்கம் அந்தோனியார் நமக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுக்கு தெரியும், லூக்கா நற்செய்தி 11ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு ஓமையை ஆண்டவர் சொன்னார். நள்ளிரவில் வீட்டுக்கு வந்த ஒரு நண்பன், கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே எங்களாலையும் கையால் ஆகவே இல்லை, பக்கத்து வீட்டில் போய் கேட்குறான், பட்னியாக அவனை படுக்க வைக்க முடியாது, எனக்கு வேற வழியே இல்லை, சொல்லுங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரே எனக்கு வேறு வழியே இல்லை, நான் கதவை தட்டி கொண்டே தான் இருப்பேன், நீர்தான் எனக்கு ஆறுதல், எனக்கு எதுவுமே கிடையாது, அவன் விடவே இல்லை, டிஸ்டர்ப் பண்ணாத, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் எழுச்சிருவாங்க, இல்லை வேற வழியே இல்லை. யாருக்காக? என் நண்பனுக்காக. யாருக்காக நீங்கள் கேட்க வேண்டும்? பெற்றோருக்காக, பிள்ளைகளுக்காக, தருதலைக்காக, குடிகாரனுக்காக, திருடனுக்காக. ஆண்டவரே எனக்கு வேறு வழியே இல்லை, நீதான் இவர்களை எல்லாம் மாற்ற வேண்டும், நேர்தான் இவர்களை எல்லாம் மாற்ற வேண்டும். எனக்காகவும் வேண்டுங்கள் பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற அருள் பணியாளர்களுக்காக வேண்டுங்கள், ஆண்டவர் கேட்பார் உங்கள் ஜெபத்தை, நிச்சயமாக கேட்பார், ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், நற்செய்தி வாசகம் இயல்பாவே அமைந்திருக்கிறது. இன்றைய நற்செய்தி தான் இயேசு சாமி உருக்கமாக தந்தையை பார்த்து வேண்டுகிறார் பாரு, என் பிள்ளைங்களை அழிச்சிடாத. அங்க கெத்செமனே தோட்டத்தில் சொன்னார், என்ன பிடிக்க வந்திருந்தா என் சீடர்களை ஒன்றும் செய்யாதீங்க அப்படின்னு சொன்னார். இங்க சொல்றார், எனக்கு ஒரே ஒரு ஆசை, என்னுடைய சீடர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்க வேண்டும் தந்தையே, நீரும் நானும் ஒன்றாயிருக்கிறோமே. இன்னைக்கு எனக்கு இன்னும் ஒரு ஆசை, இங்க வந்திருக்கிறவங்க யாரும் யாரையும் மன்னிக்காம இங்க இருந்து போகக்கூடாது. இயேசு அதைத்தான் வேண்டுகிறார் பார், எல்லாரையும் மன்னிச்சிரு, இன்னும் நிறைய உனக்கு கிடைக்கும். என் சீடர்கள் ஒன்றாயிருப்பார்களாக. அண்ணன் தம்பியோட ஒன்னா இருக்கீங்களா? அதை தாண்டி அப்பா அம்மா கூட ஒன்னா இல்லாதவங்க கூட இங்க அந்தோனியார் கோயிலுக்கு போறேன் அப்படின்னு வந்தா என்ன வேஸ்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எல்லாரையும் மனமாற மன்னித்து விடுங்க. நான் மன்னித்து விட்டேன், ஆண்டவர் எனக்கு நல்லது செய்கிறார், நீங்களும் மன்னியுங்கள். சும்மா சடங்கா இப்படி இப்படி காட்டாதீங்க, தயவு செய்து காட்டாதீங்க. சண்டை போட்டவங்க தூரத்தில் இருக்காங்க, வீட்டில் இருக்காங்க, அவங்கள மன்னிக்காம எப்படி காட்டினா கடவுள் உன்னுடைய திருப்பலியை ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டார். மனமாற மன்னியுங்கள். சிலுவையில் தொங்கியவர் மன்னித்தார். எல்லாரும் ஒன்றாயிருப்பார்கள். திருப்பி திருப்பி சொல்லுவதை பாருங்க. முதல் வாசகத்தில் பார்க்கிறோம், பவுலும் கூட அதே போலத்தான் மன்னித்தார். ஆண்டவர் சொல்லுகிறார் அவருக்கு, நீ எருசலேமிலே சாட்சி பகர்ந்தாய், துன்பம் தான், வேதனை தான், எல்லாரையும் மன்னித்து விடு. நீ ரோமைக்கு போக வேண்டும், அங்கே சாட்சி பகர வேண்டும். பிரியமானவர்களே, உங்களுடைய எருசலேம் முடிந்திருக்கலாம், உங்கள் ரோமை காத்திருக்கிறது, அதை மறந்து விடாதீர்கள். இன்னும் சாட்சி பகர வேண்டும். துன்புறலாம், மன்னியுங்கள். வேதனை இருக்கலாம், மன்னியுங்கள். பவுலிடம் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? என்னோடு நீ இருக்க வேண்டும், நான் உன்னோடு இருப்பேன்.
இன்றைக்கு ஆண்டவர் மன்னிக்கிறவர்கள் எல்லாருக்கும் பரவாயில்ல, அநியாயம் பண்ணிட்டானா, பேரை கெடுத்துட்டானா, உன்னை துன்புறுத்தினானா, மன்னிச்சிரு, நான் உன்னோடு இருப்பேன். எது வேண்டும்? ஆண்டவர் தானே நமக்கு வேண்டும். பாருங்க பிரியமானவர்களே, ஒரு பக்கம் அவருடைய பரிந்து பேசலை கேட்கிறோம், இன்னொரு பக்கம் நாமும் தொடர்ந்து பரிந்து பேசுவோம். நிறைய புதுமைகள், கோடி அற்புதர் வாழ்ந்த காலத்தில் செய்த புதுமைகள், இந்த நிகழ்காலத்தில் செய்கின்ற புதுமைகள், எத்தனை எத்தனை புதுமைகள். எல்லாத்தையும் நான் பேசினா எப்போதான் வீடு போய் சேர்றது அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க சில பேர். ரெண்டே ரெண்டு புதுமை மட்டும் எனக்கு பிடித்த புதுமை. ஒன்று என்னன்னா, அந்தோணியார் மீன்களுக்கு போதித்தார். மீன் கேட்டுது. ரிமினி என்ற ஒரு நகரத்தில் திரு அவைக்கு எதிரான கொள்கைகளை எல்லாம் பரப்பி வந்தார்கள். போய் அந்தோணியார் அங்கே போதித்தார். சில சண்டைக்காரங்க இல்லையா பெருசாக பேச வந்துட்ட அப்படின்னு சொல்லி கேட்காமல் சண்டையிட்டார்கள். இறை வார்த்தை வேண்டாமா, நான் மீன்களுக்கு போதிக்கிறேன் பாருங்கள் என்று கடற்கரையோரம் சென்று அங்கே போதித்தார். மீன்லாம் கேட்டுதான். பிரியமானவர்களே, தம்பி தந்தை ஆரோக்கியராஜ் சொன்னார், இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும் என்று ஆயர் ஆர்வம் கொண்டிருக்கிறார் என்று. அந்தோணியார் எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தார் என்றால், எவ்வளவு வல்லமையோடு போதித்தார் என்றால், அன்றைக்கு மீன்கள் கேட்டன. மீனை பார்த்தாவது புத்தி வரட்டும் நமக்கு. ஆண்டவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசியுங்கள். வாசிக்க முடியாதவர்கள் கேளுங்கள். என் குரல்ல புதிய ஏற்பாடு 26 மணி நேரம், பழைய ஏற்பாடு 100 மணி நேரம். எல்லாரும் அதையாவது காப்பி பண்ணி கேளுங்க ஃப்ரீயா. இறை வார்த்தையை கேட்க வேண்டும். பாருங்க, அந்த காலத்தில் அந்தோணியார் கோயிலில் பிரசங்கம் வச்சா இடமே பத்தாது. இப்போ கோயிலில் பூசை வச்சா பத்தாதுன்னு தான் இங்கே வெளியே உட்காந்துருக்கு. அந்தோணியார் அங்கே இருக்கிற வயல்வெளி பகுதியில், கோயிலுக்கு வெளியே அந்த முற்றங்களில் 30,000 பேர் கேட்குற அளவுக்கு போதித்தாராம். பாருங்க, அப்போ இருந்த திருத்தந்தை பாப்பானவர் சொன்னாராம், பைபிளை எரிச்சிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா அப்போ ப்ரெஸ்ஸே இல்லை, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸே இல்லை. அந்தோணியார் மனப்பாடமாக சொல்லுவார், நம்ம எழுதிக்கலான்னு சொன்னாராம். பாரு, அந்தோணியார் மனப்பாடமாக சொல்லுவார், நாம் எழுதி கொள்ளலாம். இறை வார்த்தை பாருங்கள், இறை வார்த்தை அறிவித்த அந்த நாக்கு அழியவில்லை பாருங்கள். மனமாற்றத்துக்கு தூண்டியதை பாருங்கள். ஏழைகளுக்கு உதவி செய்ய அறைகூவல் விடுத்த அந்த அந்தோணியாரை பாருங்கள். எத்தனையோ கத்தோலிக்கருக்கு முக்கியமா பைபிள் தெரியலன்னு சொல்றாங்க. வெக்கமா இருக்கு எனக்கு கூட. இங்கே இருக்கிற எல்லாரும் இன்றையிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒரு பக்கமாவது நான் பைபிளை, விவிலியத்தை வாசிக்காமல் தூங்க மாட்டேன் என்று சொல்லுங்க. உடலுக்கு சாப்பாடு நீ வீட்டில் செய்யறது, உன் உள்ளத்துக்கு சாப்பாடு, முதல் சாப்பாடு ஆண்டவருடைய வார்த்தை. இதயம் வளர வேண்டுமா, விசாலமாக மாற வேண்டுமா, மன்னிக்க வேண்டுமா, மென்மையாக வேண்டுமா, தாராளமாக வேண்டுமா, ஆண்டவர் தான், அவருடைய வார்த்தை தான். நானே சொல்லுவேன், அருள் பணியாளர்கள் இருக்கிறாங்க, 2 வார்த்தை மட்டும் எனக்கு போதும். 2 கொரிந்தியர் 6:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எவரும் குறை கூறா வண்ணம் எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். ஆண்டவரே, இப்படி தான் நானும் பணிபுரியணும் என்று எனக்கு மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்வேன்.
எவரும் குறை கூறாவண்ணா எங்கள் திருப்பணியை ஆற்ற விரும்புகிறோம். இன்னொரு வசனம் 1 தெசலோனிக்கருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். நம்பிக்கை கொண்ட உங்கள் முன்பாக நாங்கள் நேர்மையோடும் தூய்மையோடும் குற்றமின்றியும் ஒழுகினோம் என்பதற்கு நீங்கள் சாட்சி, அந்த கடவுளும் சாட்சி என்றார். 3 வார்த்தை சொல்றார். எல்லா அருள் பணியோட அருள் சகோதரிகள் உங்களுக்கும் தான் பொருந்தோம். நீங்க மற்றவங்களை பார்த்து தோளை தட்டி சொல்ல முடியுமா? உங்கள் முன் நான் நேர்மையோடு நடந்தேன், தூய்மையோடு நடந்தேன், குற்றமின்றி நடந்தேன். பாருங்க, இந்த 2 வசனமே எனக்கு போதும் ஆண்டவரை பிரியப்படுத்த வாழ. இறை வார்த்தையை வாசியுங்கள். இதுவரை வாசிக்காத எல்லாரும் இன்றையிலிருந்து மனம் திரும்புங்கள். ஒவ்வொரு நாளும் வாசிக்க முடியவில்லை என்றால் கேளுங்கள். இன்னொரு புதுமை, 3வது சாப்பாடு வீட்டு சாப்பாடு, இறை வார்த்தை சாப்பாடு. 3வது சாப்பாடு புனிதமிகு நற்கருணை. பாருங்க, ஒரு ஆள் பீமோலின்னு ஒரு ஆள் என்ன பண்ணா, நற்கருணையை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொன்னான். அந்தோனியார் சொன்னார், ஒரு கழுதையை எடுத்துட்டு வா, 3 நாள் அதை பட்னியா போடு, தீனி எதுவும் போடாத, புனிதமிகு நற்கருணையை நான் அதன் முன் வைக்கிறேன், நீ தீனியை காட்டு, வைக்கோலை காட்டு. அந்த கழுதை இந்த வைக்கோலை பார்த்து ஓடுதா, புனிதமிகு நற்கருணையை ஆராதிக்கிறதா? சேலஞ்ச் பண்ணார். உடனே அந்த கழுதை எவ்வளவு தீனி இருந்தாலும் அதை தேடி ஓடவில்லை, மண்டியிட்டு ஆண்டவரை ஆராதித்தது. ஒவ்வொரு கத்தோலிக்கரும் இந்த கொடியேற்ற நாள் மட்டும் இல்லை, நவநாளில் இல்லை, திருநாளில் மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் புனிதமிகு நற்கருணை பலியிலே பங்கெடுக்க வேண்டும். தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரை வரவேற்க வேண்டும். நற்கருணையில் பிரசன்னமாயிருக்கிற அவர் முன் மண்டியிட்டு வேண்ட வேண்டும். நம்ம அன்னை தெரசா சொன்னாங்க, எப்படிமா உங்களுக்கு இவ்வளவு சக்தி, பொறுமை, தியாகம்? இந்த நோயாளிகள் எல்லாம் குணப்படுத்துறீங்க, என்னால முடியல. எல்லாம் அந்த நற்கருணை ஆண்டவர். பிரியமானவர்களே, எத்தனை புதுமைகள் கோடி அற்புதர் செய்திருக்கிறார். அதிகமாக ஜெபியுங்கள், பரிந்து பேசி ஜெபியுங்கள், அதிகமாக இறை வார்த்தையை வாசியுங்கள், இன்னும் அதிகமாய் நற்கருணை பலியிலே பங்கு கொண்டு அவரை உட்கொண்டு அவரை ஆராதியுங்கள். புதுமையை பார்ப்பீர்கள். சொல்லொன்னா புதுமை உங்கள் வாழ்விலே நிகழும். எல்லாவற்றை விட முக்கியமாக இப்படி செய்வதால் என்ன நடக்கும்? மன அமைதி கிடைக்கும், நல்லது செய்ய ஆற்றல் பெறுவீர்கள், தாட்சியோடு இருப்பீர்கள், யாரோடும் சண்டையிட மாட்டீர்கள், உங்கள் வாழ்வு சிறக்கும். அந்தோணியாரால் உலகம் சிறந்தது. என்னாலும் உங்களாலும் உலகத்தில் இன்னும் அதிகமாக மகிழ்ச்சி இருக்கட்டும், நிம்மதி இருக்கட்டும், மன அமைதி இருக்கட்டும். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பரிந்து பேசினார். மகனே, ரசம் தீர்ந்து விட்டது, பரிந்து பேசினார். நீங்களும் பரிந்து பேசுங்கள். நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா இறை வார்த்தை, என் மகன் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள், இறை வார்த்தையை கேட்கும்படி சொன்னார்கள், இறை வார்த்தையை சிந்தித்தார்கள். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா பாருங்கள், நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா தொடர்ந்து பரிந்து பேசி எண்ணற்ற புதுமைகளை செய்து கொண்டே இருக்கிறார். புதுமைகள் பெருகட்டும். பெரிய புதுமை, மனமாற்ற புதுமை, ஒற்றுமையாய் இருக்கின்ற புதுமை, இறை வார்த்தையால், புனிதமிகு நற்கருணையால்
மகிழ்ச்சி பெறுகின்ற புதுமைகள் நிகழட்டும். கோடி அற்புதர் மேல்நாரியப்பனோர் புனித அந்தோணியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.